இதில் லைனாக பொங்கியிருக்கணும் வந்து நேர்த்திகளை செய்யணும் மாவட்டத்தில். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேஜி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வவுனியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற புது நாகதம்பிரான் ஆலயத்தில் பொங்கல் விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஏற்கப்பட்ட சிறப்புகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டது என்னென்னா, முதல் கால பகுதிகளில் வந்து இந்த மருத்துவமனைகள் இங்கே இல்லைன்னு சொல்லியும் அந்த காலப்பகுதியில் பாம்புகள் எதுவும் திரும்பினால் இந்த இடத்துல வந்தால் சுகப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. நிறைய விடயங்களை நாங்கள் இந்த கேட்டறிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் விழாவுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறோம். அதில் நீங்களும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த காணொலியில் இருக்கலாம். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த நாகதம்பிரானுக்கு வந்து உங்களது காணிக்கையை செலுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நாகதம்பிரான் ஆலயத்துக்கு இவ்வளோ மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள். இது இரவு நேர நிகழ்வுக்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் காலமேக்குரிய பொங்கல் விழாவின் எல்லா விஷயத்தையும் போட்டுட்டேன். இப்போ இரவு நேரம் தான் அதுக்கான இதான் இப்போ போடுறோம். பார்ப்போம். பஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளுக்கு ஒன்றும் இருக்கிறாங்க பாருங்கள். மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் முன் வாசலில் தான் நிற்கிறோம். இந்த வாசல் பகுதியில் தான் இப்போ வந்து உள்ளுக்கு போகிற மக்களை நான் காட்டி கொண்டு பாருங்கள். இவ்வளோ மக்கள் நடந்தும் வருகினோம். சில மக்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கி வருகினோம். சில மக்கள் நடந்து வருகினோம். உள்ளுக்கு அப்போ வந்து கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு எல்லா மக்கள் போகணும் வருகினோம். ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு போகிற வழியாக என்ன பிரச்சனை தெரியலை. உடுப்புகளெல்லாம் போட்டு விற்கிறாங்க பாருங்க. எல்லா உடுப்புகளும் கிடக்குது. நாங்களும் வேணும். இதில் பெல்ட் எல்லாம் கிடக்குது. நான் ஒரு இதோண்டு வேண்டத்தான் பண்ண போகிறதுக்கு இடையில் வேணும். ஃபேஸ் ஒன்று வேண்டணும். விட்டவையில் மாங்காயை வெட்டி வச்சுக்கலாம். இங்கே பழத்தை வேறு எப்படி இருக்கணும். இவ்வளோ வாசமங்களை சும்மா மூக்க துளைக்குது. அந்த அளவுக்கு வாசமாக இருக்குது. ஏன்னா மாம்பழங்கள் அன்னாசி பழங்கள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க. அதற்கு பொருத்தமான இடங்களில் அதை வைத்துக் கொள்ளுமா கொண்டு இல்லை. அன்னாசி பழம் வேண்ட போகிறான்னு பார்ப்போம். என்னடா வேண்ட போகிற? இங்கே என்ன வேண்ட போகிறீங்க? 3 பழம் எவ்வளோ? 1 கிலோ 1200. 10 பழம் 200 ரூபா. அப்போ எல்லாம் ஒரே விலை தான். இது விலை கூட்டிகிட்டு அப்போ நாங்கள் வெளியே போகிறோமா? திருப்பி போய் நிற்கிறான் அதுக்குள்ளே. என்னடா இங்கே இந்த சும்மா இதை அடுத்து சாப்பிட்றாங்களா? என்ன விலையா மேடம்? 8 பழம் 100 ரூபா. 8 பழம் 100 ரூபா. 8 பழம் 100 ரூபாய் மேடம். ಅದೆಲ್ಲ ದೇಗ ಬೋನಸ್ ಉಂಟು. ಬೋನಸ್ ಬೇಡமா? ಬೋನಸ್ ಕತ್ತವು எடுத்துற. இங்கே வாங்க. போனஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க. 8 பழம் 100 ரூபா. 8 பழம் 100 ரூபா. சில இடத்துல 5 பழம் 100 ரூபா விற்கிறாங்க. இங்கே 8 பழம் 100 ரூபா. ஓகே. பூமாலை கொடுக்கணும் பாருங்க. என்ன விலை? என்ன விலையாக கொடுக்குறீங்க? 1 100 ரூபாயா? ஒரு அடி ஒரு முளை 100 ரூபா. இது வந்து என்ன மாலை? இது மல்லிகைவா? என்ன மல்லிகை? அப்படி அழிகளை வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் போன வருடங்களில் வந்த மக்களை விட இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலாக வந்த மாதிரி கிடக்குது. அதை விட கடையில் கூடி இருக்கு பாருங்க. இப்போ அழகாக இருக்காண்டு பாருங்கள். அப்படி தான் சோடிச்சிருக்கிறாங்க. இன்னையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் ஆலயத்தின் முன்னுக்கு வந்துட்டோம். வேணே ஆலயத்தின் முன்பக்கம் வந்துட்டோம்.
இப்போ யாரும் ஏற்றி கொண்டு வரீனமோ தெரியல, எங்களுக்கு உள்ளுக்கு போய் வருது. கூடுதலான மக்கள் இருக்கிற வழியாக ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம் நினைக்கிறேன். போகிற இடம் காவடி எடுக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடத்துல பால் செம்பு காவடி எடுக்கிறோம் பாருங்க. இது பாருங்க, இப்போ வேலை வண்டி வரக்குள்ள மக்கள் இது குறைவாக இருந்தது பாருங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம், அவ்வளோ பேர் வந்து உங்கள் வீட்டின் பாதுகாப்பு தொடர்பாக கருதனை கூடவும் சம்பவமான அல்லது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவசர நிலையை ஏற்பட்டால் அவசர நிலையை பரிகார நிலையை ஏற்பட்டது. வந்து நாகதம்பிரானை வந்து தொட்டு கும்பிட்றதுக்கு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க, நாங்களும் அடிச்சுட்டு போவோம்மா. எல்லாருமே அடிச்சுட்டு போயிடும் பாருங்க. ரைட். சீக்கிரம் தெரியாம சிலர் அடிச்சுட்டு வருகிறோம். இந்த லைன் வந்து என்னத்துக்கு வருதுண்டா, அங்கே இருக்கிற நாகதம்பிரானை வந்து தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் தம்பியாக போயிட்டப்ப. பகுதிகளுக்கெல்லாம் வந்து நாகதம்பிரானை வாங்க. நாகதம்பிரானை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு வரணும்.
ஆலயம் புதூர் துறை வவுனியா மாவட்டத்தில் புதூர் வந்து ஏனையன் ரோட்டில் 127வது கிலோமீட்டர் மைல் கல்லில் அமைந்தது கிராமத்துக்கு 5.5 கிலோமீட்டர் வரும் உள்ளுக்கு. இந்த கிராமம் கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு மேற்பட்டது. இது ஆரம்பம் வந்து புளியம்பொக்கனையிலிருந்து ஒருவருக்கு வந்த வரலாறு தான் நிறைய அப்பாவே சொல்லி கொண்டிருக்கணும் நிறைய. இப்போ அதே இதில் வந்து நாங்கள் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். ஐயா, இந்த ஆலயத்துக்கும் புளியம்பொக்கன் ஆலயத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு சொல்லுங்கள். சம்பந்தம் என்னென்னு சொன்னால் புளியம்பொக்கனையில் வந்து ஒரு தாய்க்கு ஒரு பாம்பும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்து அப்படியே வளர்ந்து கொண்டு வர காலத்தில் சின்ன பருவத்தில் அவள் கூட்டைக்குள்ளே விளக்கு மாறு தட்டுப்பட்டதால் கோவிச்சு கொண்டு வந்த அந்த மாதிரி தான் வரலாறு சொல்லி கொண்டு இருந்தது. அப்படியே வந்து இந்த புதூரில் வந்து குடியேறி இருந்து அவர் வந்து அந்த புயர் வந்து பாம்பொண்டை அவர் கொண்டு போனார். இந்த இடத்துல தான் வந்து இருந்தாண்டு. இப்போ இதை எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்ச இந்த கோயில் உருவாக்கி அப்பாவே காலத்தில் அவர் கனவுல சொல்லி அவர் அங்கே குருகுலகுளம்னு சொல்லி இந்த ரோட்டில் வந்து ரயில்வே பக்கத்தில் தான் அவர் குடியிருந்தது. அவர் கனவுல சொல்லித்தான் அவர் புறப்பேர் யாக்கோட வந்து தேடித்தான் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு புறம் அதில் அந்த நேரத்தில் ஒரு கொட்டில் போட்டு அப்படியே செய்தவனு வந்து அவர் புறம் அந்த கிராமத்தை விட்டு இங்கே வந்து குடியேறினார். அப்படியே அந்த காலத்தில் இருந்து இந்த விசங்காலச்சால் இந்த கோயில் மருந்து எடுத்து போய் அப்போ அந்த நேரங்களில் ஆஸ்பத்திரியை கொண்டு வர இல்லை, கோயிலே தான் வச்சு சுகப்படுத்துறது. அப்படி புதுமையாக தான் இருந்தது, இப்பவும் புதுமையாக தான் இருக்குது. பெரும்பொங்கல் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம். இனி அதை அவற்றை கிருப்பி என்ன மாதிரியோ அதை பற்றி தெரியலாது. ஆவணி மாதம் நம்பிக்கை ஜெபம் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. 2026 ஆவணி. ஆலயத்தில் வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கு தான் போய் எடுக்கப்புறம் பாருங்கள். இதில் வந்து மக்கள் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போகிறது தான் நாங்கள் பார்க்குறோம். வணக்கம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த இடத்துல தான் பால் வைக்கிற, இந்த இடத்துல இதில் பால் வைக்கிறது, இதில் முட்டை வைக்கிறோன்றங்க. முட்டை இங்கே வைக்கிறது, முட்டை நாங்கள் இங்கே முட்டை வைக்கிறோம், அங்கே வைக்கிறாங்க. இதற்கான் பால் அவர் இருக்கிறார், இதெல்லாம் இருக்கிறார், இதுக்குள்ளே அவர் இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு 4 முறை அது பால் இதுக்குள்ளே போய் வர்றாரா? அதுக்கெல்லாம் போய் வர்றாரு. இருப்பிடம் வரலாறு இதுதான், இடம் இதுதான். அப்போ அதால் நீங்கள் இதெல்லாம் பால் வைக்கிறது மூடி விடுறாங்க. அடுத்த நாளைக்கு கல் எடுத்து விடுறதா? அடுத்த நாளைக்கு எடுக்க கிண்ணி பால் வைக்கிற கிண்ணியை நாங்கள் எடுக்கிறது. நாளைக்கு க்ளீனாக இருப்பாங்க. இதில் ஒரு விசேஷம் என்றா ஐயா சொல்கிறார், இந்த இடத்துல தான் நாகதம்பரா இருக்கிறார் ரெண்டும். இந்த இடத்துல பால் வச்சு பிறகு நீங்கள் அந்த கிண்ணி எடுக்கிறார். ஆனால் அந்த பால் இல்லாமல் இருக்குமே அவர் சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவார். இது வந்து இந்த இடத்துல பூஜை செய்கிறதா? எங்களோட பரம்பரை பூஜை, வெளி பூஜாரி பரம்பரையாக செய்யுது. மாமா வயது அப்பாக்கெல்லாம் அந்த பூஜை 5 பேர் அவை இந்த பரம்பரையாக நடக்கிற பூஜை தான். ஐயர் கிராமணி அவை அங்கே மூலத்தான இதுக்கு அவை வரேன். இதங்களை அவை மாமாங்களோட பரம்பரை தான் பரம்பரையாக செய்து சவரம் வைத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவை தான் பூஜாரிகளாக பொடியாக்கள் இந்த பூஜை இல்லை. சரி, வந்து நேர்த்திகளை செய்யணும். மக்கள் வந்து நிறைய மக்கள் இருக்கிறதால இந்த நேர்த்தி கடனுக்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வந்து பொங்கல் நேர்த்திகளை வந்து இதெல்லாம் செய்யணும். நெய்விளக்கு ஏற்றுற இடம் இதுதான்.
இதில் வந்து இப்போ கோழி ஏலம் போய் கொண்டிருக்கு பாருங்க. 3200 நல்ல லாபம். 3800 இதில் பாருங்க நேத்திக்கு வழங்கப்படுகின்ற கோழிகள் இந்த இடத்துல நிற்குது. எல்லாமே நேத்திக்காக வழங்கப்பட்ட கோழிகள். மக்கள் வந்து தங்களோட நேர்த்திகளுக்காக வழங்கி இந்த இடத்துல கோழிகளை கொண்டு விட்டுருக்கணும். இந்த இடத்துல ஏலம் போய் கொண்டிருக்கிறதை எங்களால் பார்க்க முடியாது. நல்ல மலிவான முறையில் ஏலம் போய் கொண்டிருக்குது. இந்த இடத்தை சேர்ந்த இரவலோகினி என்பவரை அவரது தம்பியார் தேடுகின்றார். ஓமந்தை பர்ணாட்டங்கள் இடத்தை சேர்ந்த இரவலோகினி அவர் சேர்ந்த தர்ஷினி என்பவரை அதே இதை பார்க்க வந்தோமோ அதைத்தான் நாங்கள் இப்போ முக்கியமாக பார்க்கணும். இங்கே பொங்கல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். இந்த பகுதியில் தான் பொங்கல்கள் செய்யணும். பாருங்க இந்த இடத்துகளில் தான் பொங்கல்கள் நடக்குது. இந்த பகுதிகளில் பொங்கல் இப்போ நடந்து கொண்டு தான் இருக்குது. மக்கள் வந்து பொங்கல்களை செய்து சாமிக்கு படைச்சி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலையும் பொங்கல்கள் செய்யணும். இதில் லைனாக பொங்கிருக்கு. நம்ம அவர் எங்கிருந்தாலும் ஒளிபரப்பு நிலையத்தில் வந்து சந்திக்கவும். பக்தர்களை எவ்வளோ அழகான முறையில் இந்த அம்மனை வந்து உருவாக்கி அழகான முறையில் இவ்வளோ மக்கள் இவ்வளோ பேரும் விடியத்தான் நாளை போவாங்க. மனோரை காசூரம் கோட்டை நவரை நடந்தார்.
போயிட்ட ஒரு அறிவித்தல் மற்றவரை சேர்ந்த வளர்மதி ஜெயந்தி அவர்களை அதே இடத்தை சேர்ந்த சிவா அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் எங்கிருந்தாலும் ஒளிபரப்பு நிலையம்